சிம்பிளா, ஈஸியா பஞ்சு போல ஜவ்வரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. 10 நிமிஷத்தில பண்ணிடலாம். அதோட சட்னியும் பார்க்க போறோம். இதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துட்டு ஒரு 2 தடவ வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்க ஜவ்வரிசி. நீங்க வெள்ள ஜவ்வரிசி யூஸ் பண்ணா இந்த இட்லி வராது. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி இல்லைன்னா தயிர் ஊத்திக்கலாம். ரவை வந்து ஒரு 1/2 கப், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இருக்கக்கூடாது. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா 1/2 கப் ரவை கூட போட்டுக்கங்க. மூடி 10 நிமிஷம் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி, இல்ல அப்படின்னா நிலக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது லைட்டா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டா நீங்க கேரட் கூட நல்லா துருவி ஃபைனா துருவி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஜவ்வரிசி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு தயிர் எல்லாம். தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கணும். இப்படியே நீங்க ஊத்தலாம். தாளிச்சு கொட்டினது இதில போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் தண்ணி நான் ஊத்தியிருக்கேன். இதே மாதிரியே நீங்க பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள தேங்காய் சட்னிக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, புளி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நீங்க போடலாம். கறிவேப்பிலை, பெருங்காயம், கொத்தமல்லி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவுல ஈனோ நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஒரு 1 டீஸ்பூன் இல்ல 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா டைரெக்ட்டா கூட ஊத்தலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில நல்லெண்ணெய் தடவிட்டு, நம்ம இத வந்து ஊத்தி வச்சிடலாம். இல்ல சின்ன சின்ன கப்ஸ் இருந்ததுன்னா அதில கூட நீங்க ஊத்தலாம். ஸோ இது இட்லி பாத்திரத்தில வச்சுட்டு 10 நிமிஷம் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்கன்னா, பஞ்சு போல ரெடி ஆயிடும். ஸோ இதோடயே வந்து பார்த்தீங்கன்னா, ராகி, கம்பு, சோளம், திணை இந்த மாரி மாவெல்லாம் ஆட் பண்ணியும் பண்ணலாம். நல்லா இன்னும் கால்சியம் ரிச்சா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணும்போது மாவும் ஆட் பண்ணி பண்ணலாம்.